இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயாண்டி, இங்க யாரை நிறுத்த போற? இங்க நானே நிக்க போறேன். தப்பி தவறி அந்த 3 இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தாலும் என்ன மீறி அவனால கோயிலுக்குள்ள போக முடியாது. இங்கே அவனை சமாதி ஆக்கிடுவேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான், உன் பிளானும் நல்லதா இருக்கு. ஆனா அந்த ராஜனோடயே இருக்கிற அவன் மாப்பிள்ள இருக்கான்ல, அவனை நீ சாதாரணமா இட போட்டுறாத. அவன் 100 யானைக்கு சமம். உங்களை எல்லாம் தூக்கி பந்தாடிடுவான். ஆமா, நீங்க கொஞ்சம் ஏமாந்தா கூட அவன் உங்க எல்லாரோட கதையை முடிச்சிருவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த மாயாண்டி கிட்ட எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கு எப்படி தண்ணி காட்டி அவன் மாமன் கதையை முடிக்கிறான்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் கதையை முடிச்சு யார் பெரிய ஆள்னு காட்டுறேன். இப்படி வீரப்பா பேசுறதெல்லாம் முக்கியம் கிடையாது, காரியத்துல எல்லாத்தையும் காட்டு. நீ அவனுங்க 2 பேத்த மட்டும் முடிச்சு காட்டிரு. பேசுனதுக்கு மேல 2 மடங்கு பணம் தரேன். இத பாருங்க, எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல. அந்த 2 பேரையும் முடிச்சு காட்டி அவங்கள விட நான் பெரிய ஆள்னு நிரூபிச்சு காட்டுறேன். அப்படி காட்டலனா நான் மாயாண்டியே இல்ல. சரி, போலாம். சகல, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா சுடல மடசாமி வேஷத்துல வேட்டைக்கு கிளம்பி நம்ம ஊரை சுத்தி வலம் வர போறாரு. இது நல்லபடியா நடக்கணும்பா. அந்த சிவனாண்டியும் அவனோட சித்தப்பனையும் பார்த்தா நீ சொன்ன மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் பண்றதுக்காக காத்திருக்காங்களோன்னு பயமா இருக்குப்பா. அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னப்பா ஏற்பாடு பண்ணிருக்க? வணக்கம் சார். வாங்க சார். நான் மணிகண்டன், இங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன் சார். உங்க ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் சரவணன் தான் எங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஆமா சார், கோயில்ல ஒரு விசேஷம், அதுக்கு பாதுகாப்பு வேணும்னு நான் தான் கேட்டிருந்தேன். ஏப்பா சகல, நீ சொன்ன ஏற்பாடு இதானா? ஆமாங்க. சரிங்க சார், நான் சாமி வர பாதையில எல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணிடுறேன் சார். ரொம்ப நன்றி சார், நீங்க போய் பாருங்க. சரிங்க சார். யோ வாங்க. ஓகே சார். சகல, நல்ல ஏற்பாடு பண்ணிருக்கப்பா. போலீஸ் இங்க இருந்தா அந்த கிரிமினல்ஸால இங்க எதுவுமே பண்ண முடியாது. மாமாக்கும் பாதுகாப்பா இருக்கும்பா. வாங்க. பழனி, இங்க நீங்க இருந்து பாத்துக்கோங்க. ஏதாவது நான் கால் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க 2 பேரும் வாங்க. தாமோதரன் சார், நீங்க இங்க இருந்து பாத்துக்கோங்க. ஏதாவது நான் கால் பண்ணுங்க. ஓகே சார். பாண்டியன், நீங்க வாங்க. எஸ் சார். பாண்டியன் சார். நீங்க தான் எங்க சிலை கிட்ட பாதுகாப்பா இருக்கணும். சரிங்க சார். ராஜன் சார் தவிர வேற யார் வந்தாலும் இங்க விடாதீங்க. ஓகே சார். கேர்ஃபுல்லா இருக்கணும், கண்காணிச்சுட்டே இருக்கணும். சரிங்க சார். ஏய், யார் அடிங்க? நீங்க வாங்க. வேகமா வா. இங்க என்ன பண்றீங்க? சார், நாங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்த பக்தருங்க. அப்படியே ஊரை சுத்தி பார்க்கலாம்னு வந்தோம். இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. கோயிலுக்கு போங்க. சொல்லுங்க சித்தி. என்ன மவனே, அங்க போலீஸ் எல்லாம் வந்திருக்கான்? ஆமா சித்தி, எல்லாம் அந்த டிரைவர் பையலோட வேலை தான். அவன் தான் அந்த எஸ்ஐ கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். போலீஸ் அங்க இருந்தா நம்ம காரியம் கெட்டு போயிருமே. ஏதாவது ஐடியா பண்ணி முதல்ல போலீஸ் அங்க இருந்து அனுப்புற வழிய பாரு. அப்பதான் அவங்க 2 பேரையும் போட்டு தள்ள முடியும். சரிங்க சித்தி, நான் போலீஸை வெளியே போக ஏதாவது பண்றேன். சீக்கிரம் செய் மவனே, அது ரொம்ப முக்கியம், அவசரமும் கூட. நான் பாத்துக்கிறேன் சித்தி, விடுங்க. என்ன மவனே, காளியம்மா போலீஸை வெளியேற்றணும்னு சொல்லுதா? ஆமா சித்துப்பா, இப்ப என்ன பண்ணலாம்? மவனே, நான் சொல்றபடி செஞ்சா போலீஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்கிருந்து போயிருவாங்க. அப்படியா? என்ன செய்யணும் சொல்லுங்க. வாப்பா சிவனாண்டி. ஏயா, இப்ப கோவில் கும்பாபிஷேக திருவிழாவுக்கு இப்ப எதுக்கு தேவையில்லாம போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்க? தெரியலையாப்பா, நாங்க எதுவும் சொல்லல.
வேற யாராவது சொல்லியிருக்கலாம். போலீஸ் வந்திருக்கிறது நல்ல விஷயம் தானேப்பா. ஏதாவது பிரச்சனை கலவரம்னா அவங்களே பார்த்துக்க போறாங்க. இல்ல இல்ல, போலீஸ் எல்லாம் தேவையில்லாம ஊருக்குள்ள வர்றது சரியில்லை. பாதுகாப்பு கொடுக்கறேன்னு பொதுஜனங்க மேல ஏதாவது கை வச்சா அது ஒரு புது பிரச்சனையை கிளப்பி விட்டுருமில்ல. ஏப்பா, போலீஸ் இல்லாமையா அமைதியா கும்பாபிஷேகத்தை நடத்தலாமேப்பா. ஆமா, போலீஸ்லாம் தேவையில்லை. அவங்கள திருப்பி அனுப்புங்கப்பா. எதுக்குப்பா போலீஸ்லாம்? சொன்னா கேளுங்கப்பா. ஏங்க என்னங்க இங்க தகராறு? ஏங்க சிவனாண்டி தான் தகராறு பண்றாரு. என்னன்னு தகராறு பண்றாரு? போலீஸ் எதுக்கு இங்க வந்திருக்கு? யார் வர சொல்றாங்கன்னு கேட்டு தகராறு பண்றாரு. நான் தாங்க பாதுகாப்புக்காக வர சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதென்ன புது வழக்கமா இருக்கு? போலீஸ் இல்லாம தானே இத்தனை வருஷமா நம்ம நல்லது கட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப எதுக்கு போலீஸ் தேவையில்லாம வரணும்? இத பாருங்க, அதுவும் சாமி வேட்டைக்கு போறப்ப எதிரில யாரும் வரக்கூடாது. 4 மூலையிலையும் விளக்கேத்துறப்ப யாரும் அதை பாத்திரக்கூடாது. அதான் ஐதீகம். அப்படி இருக்கிறப்ப போலீஸ் பாதுகாப்புங்கிற பேர்ல அங்க நின்னா அது சாமி அவமதிக்கிற மாதிரி ஆயிராதா? அதனால ஊருக்கு ஏதாவது கேடு வந்தா என்ன செய்யறது? ஐயா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் ஊரு தான் மழை தண்ணி இல்லாம காஞ்சி போகும். இவர் சொல்றதும் சரிதான்பா. சாமி வேட்டைக்கு போறப்ப போலீஸ் காவலுக்கு நிக்கிறது சரிப்படாது. போலீஸ் வெளியேறது தான் நல்லது. என்ன சார் பண்ணலாம்? இட்ஸ் ஓகே சார். நாங்க ஊரோட நல்லதுக்காக தான் இங்க வந்தோம். இப்ப அதுவே பிரச்சனையாகும்னா நாங்க கிளம்புறோம் சார். சாமி வேட்டைக்கு போற பாதையில இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் நான் கூப்பிட்டுறேன் சார். அங்க என்ன நடக்குது? போலீஸ் போயிட்டாங்களா? போயிட்டாங்க மேடம். சிவனாண்டிய முத்துவேலும் போட்ட போடல போலீஸ்லாம் கிளம்பிட்டாங்க மேடம். உனக்கு ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. இனிமே அந்த ராஜனையும் அவன் மருமகனையும் போட்டு தள்ள வேண்டியது உன்னோட பொறுப்பு. விடியறதுக்குள்ள அவங்க செத்துட்டாங்கன்ற நல்ல செய்தி தான் எனக்கு வரணும். மேடம், இப்பவே அவங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. இந்த மாயாண்டி கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. காரியத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். சரி. எங்கம்மா உங்க பாட்டி? பாட்டி இங்கதான் உள்ள இருக்காங்க. இதென்ன பூசாரி கையில ஏதோ விளக்கு வச்சிருக்கீங்க? இதாம்மா, ராஜராஜன் ஐயா சாமி கட்டி ஆடி 4 கருப்பசாமி சிலைக்கு முன்னாடி நல்லபடியா விளக்கேத்தினதும் அங்க இருக்கிற சங்க எடுத்து ஊதுவாரு. அப்படி சங்க ஊதுனதும் அவர் பொண்ணுங்க நீங்க இங்க இருக்கிற அம்மனுக்கு விளக்கேத்தணும். அதுக்குதான் இந்த விளக்க எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கேயும் விளக்கேத்தி மகமாய கும்பிட்டாதான் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும்.